Hi, welcome to another episode of PR Cricket Chat. CSK கடைசியில ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க 2-5. ஆனா வந்து எல்லாரும் வந்து நிறைய சோஷியல் மீடியாலயும் நிறைய சேனல்ஸ்லயும் சிஎஸ்கே இஸ் பேக் அப்படின்றாங்க. ஒரு கேமுங்க நிறைய வீக்னஸ் இன்னும் இருக்கு. போலர்ஸ் தான் ஜெயிச்சு கொடுக்கணும் மீதி கேம்ஸ். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தோனி நல்லா கேப்டன் பண்ணுவார், அது சொல்லவே வேண்டாம். சிஎஸ்கேவோட ஸ்பின்னர்ஸை வச்சு போலிங்கும் அன்ஷுல் கம்போஜ் வந்த அப்புறம் கொஞ்சம் நல்ல ஒரு பைட் இருக்கு. ஸோ ஐ திங்க் அட்லீஸ்ட் ஒரு 5-9, 6-8 கௌரவமா ஃபினிஷ் பண்ணா நல்லா இருக்கும். 6-8 எனக்கு என்னமோ டவுட்ஃபுல் மாதிரி தெரியுது. 5-9 இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் எஃபர்ட். ஏன்னா இந்த டீம்ல நிறைய ஓட்டங்க இருக்குங்க. நேத்து தோனி அடிச்சாருன்னு எல்லாரும் மறக்க கூடாது. இந்த டீம் எங்க இருக்குன்னு. பேட்டிங்கிறது இல்ல, விஜய் சங்கர் அடிக்கிறது இல்ல, திரிபாட்டி அடிக்கிறது கிடையாது. எதுக்குங்க திரிபாட்டி இன்னும் ஆடுறாங்க? அஸ்வின் மாதிரி ஒரு பெரிய பிளேயரையே வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்காக டிராப் பண்ணும்போது திரிபாட்டி ஏன் டிராப் பண்ண மாட்டேங்கிறாங்க? வன்ஷ் பேடி இவர் பிரியன் ஷாரியா விட ஜாஸ்தி சிக்ஸஸ் அடிச்சாரு டெல்லி பிரீமியர் லீக்ல போன வருஷம். அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆண்ட்ரே சித்தார்த் தமிழ்நாடு ரஞ்சி டிராஃபி பிளேயர், சின்ன பையன், அவனுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். சரி, நீங்க இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ நாங்க யாரை வச்சு டீமை பில்ட் பண்ணலாம், என்ன பீசஸை ஃபில் பண்ணலான்னு. நீங்க அதே திரிபாட்டியும் சிவம் தூபேயும் விஜய் சங்கரும் ஹூடாவையும் வச்சிருந்தீங்கன்னா எப்படிங்க பேட்டிங் ஆட முடியும்? அட்லீஸ்ட் டொமஸ்டிக் சீசன்ல ரன் அடிச்ச கருண் நாயர் மாதிரி ஒரு பிளேயர் எடுத்தாலாவது பரவாயில்ல. திரிபாட்டியும் ஹூடாவும் விஜய் சங்கரும் டொமஸ்டிக்லயும் ரன் அடிக்கலைங்க. அவங்கள நீங்க எப்படி எடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்க? சத்தியமா எனக்கு புரியல. இனிமே பவுலர்ஸ் தான் வின் பண்ணி கொடுக்கணும். 5-9 எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓகே இது. ப்ரொவைடட் நீங்க யங்ஸ்டர்ஸ் ஆடுறீங்கன்னா. யங்ஸ்டர்ஸ் நீங்க ஆடி 5-9 வந்தா உங்களுக்கு நெக்ஸ்ட் சீசனுக்கு ஏதாவது இருக்கு பில்ட் பண்ண. இன்னொன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. சிஎஸ்கே வந்து போலர்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் குடுக்குறாங்க. ஒரு அன்ஷுல் கம்போஜ் இப்ப குடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் 4 மேட்சஸ் குடுக்கல. ஒரு முகேஷ் சௌத்ரி ஆகட்டும், சான்ஸ் குடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தேஷ்பாண்டே போன சீசன் சான்ஸ் குடுத்தாங்க. ஆனா யங் பேட்ஸ்மேன் மாத்திரம் ஏன் குடுக்க மாட்டேங்கிறாங்க சான்ஸ்? 22 ஆக்ஷன்ல பிக் பண்ண ஷெய்க் ரஷீத் 3 வருஷமா பெஞ்ச்ல உட்கார்ந்திருக்காரு. நேத்து தான் ஃபர்ஸ்ட் கேம் ஆடினாரு. ஏன் யங் பேட்ஸ்மேனுக்கு சான்ஸ் குடுக்க மாட்டேங்கிறாங்க? ஸ்டீவன் ஃபிளெமிங்க கேட்டானா, நாங்க எக்ஸ்பீரியன்ஸ டிபெண்ட் பண்றோம்னு. ஓகே. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ உங்களுக்கு ஒரு வாட்சனோ, ஒரு ராய்டுவோ, ஒரு ரெய்னாவோ இருந்தா அந்த மாரி பிளேயர்ஸ்க்கு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ்க்கு டைம் குடுக்கலாம். டெஃபினட்டா சக்சீட் ஆவுங்க. ஒரு ஊத்தப்பா ஆகட்டும், ஒரு ரஹானே ஆகட்டும். பட் இந்த பசங்க ஹூடா அண்ட் திரிபாட்டிலாம் அந்த கேலிபர் பிளேயர்ஸ் கிடையாது. நீங்க எவ்வளவு சான்ஸ் குடுத்தாலும் அடிக்க மாட்டானுங்க. அண்ட் இன்னும் ஒரு பெரிய பெரிய டிசப்பாயின்ட்மென்ட் ஜடேஜா 18 crore ரிட்டென்ஷன். நான் சத்தியமா அது வொர்த் இல்லன்னு நினைச்சேன். உங்களுக்கு ஜடேஜா வேணும்னா திரும்ப நீங்க ஆப்ஷன்ல 8 கோடி இல்ல 10 கோடில எடுத்துக்கலாம். 18 crore ஜடேஜா ரிட்டென்ஷனுக்கு வொர்த் இல்ல. ஏன்னா அவர் T20 பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்லி பவுலர் அண்ட் இஸ் a terrific fielder. அவர் பேட்டிங் T20ல பண்ணி பல வருஷங்கள் ஆச்சு. எஸ், அந்த 2 பால் ஐபிஎல் 2023 ஃபைனல் ஞாபகம் இருக்கு. ஸ்டில் நான் சொல்றது அது கரெக்ட் தான். சிஎஸ்கேவோட பிரச்சனையே அந்த ரிட்டென்ஷன் பிளஸ் ஆப்ஷன்ல ஆரம்பிச்சது தான். இப்ப கூட ஒண்ணும் போல. அட்லீஸ்ட் யங்ஸ்டர்ஸ் ஆடி பாருங்க. இவங்கள வச்சு பில்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க, நோட்டிபிகேஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் பிஆர் கிரிக்கெட்.